மேகதாது அணை விவகாரத்துல கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இதனால தமிழகத்துல காவிரி டெல்டா பாசனம் மிக மிக கொடுமையா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு ஆளும் கட்சி அதாவது தாவேக அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே காவிரி சம்பந்தமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரியிலிருந்து பாசனம் பெறக்கூடிய கீழ்ப்பகுதி மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, இது சம்பந்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் அனைவரும் வற்புறுத்தியிருக்கிறோம். அதை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது, சட்டப்படியான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு என்பது மறு ஆய்வு மனு என்பது ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஆலோசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கிறது, இடையில கூட அமைச்சர்களெல்லாம் கலந்து பேசியதாக செய்தி என்பது வெளிவந்தது. ஆனால் என்ன முடிவெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான பிரச்சனை. தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று தஞ்சை போற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் காவிரி. ஆகவே காவிரியினுடைய பாசன உரிமையில் எந்த விதமான சிறு பாதிப்பும் ஏற்படுவதை நாங்கள் ஒருபோது அனுமதிக்க மாட்டோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்துவதிலேயும் அதை நிலைநாட்டுவதிலேயும் மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. 4 மாநிலங்களுடைய பாசன உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதற்கு உட்பட்டு மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கமும் காவிரி மீதான பாசன உரிமையை பாதுகாக்கவும், காவிரியின் மீது தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் கர்நாடகா மேற்கொள்ளாமல் பார்த்து கொள்வதற்கு என்னென்ன சட்ட ரீதியாகவும் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தி அதனுடைய ஆலோசனைகள் பேரிலேயும் செயல்பட வேண்டும் என்று நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். எவ்வளவு உறுதியான அணையை கட்டினாலும் அந்த அணையை உடைத்து கொண்டு காவிரி அன்னை தமிழ் மண்ணுக்கு தான் வருவார். நீங்க இது இலக்கியத்துக்காக சொல்ல, இவருக்கு அணை அல்ல, அது இந்தியாவினுடைய ஒற்றுமையை உடைக்கிற முயற்சி. நாடு இதுகாரம் பெற்றிருக்கிற தேசத்தின் ஒருமைப்பாட்டை சிதைக்கிற முயற்சி இது. எனவே கூடுதலாக ஒன்றிய அரசு உணர வேண்டும். பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை கூட அறிவிச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆளும் கட்சிக்கு இன்னும் அழுத்தம் கொடுப்பீங்க? இது 3 பேருடைய கோரிக்கை தான், ஜனநாயக சக்திகளின் கோரிக்கை இதுதான். உடனடியாக அனைத்து கடனையும் ரத்து செய்ய வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி, ஏற்கனவே பல நிதிகளை முடக்கி வைத்திருக்கிறாங்க, அந்த நிதிகள் அனைத்தையும் தர வேண்டும். இது ஒரு புதிய அரசுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும். அந்த கடமை ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. இதில் சமரசத்திற்கு ஏதுமில்லை. முழுமையாக கடனை ரத்து செய்ய வேண்டும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்தாவது அது அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் 3 கட்சிகளின் நிலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.